அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக சயின்ஸில் இருந்து முக்கியமான ஒரு 30 கேள்விகள் தினமும் பார்த்து வரோம். இன்று ஒரு 30 கேள்விகள், முக்கியமான கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது இயற்கை ஒளி மூலம்? இயற்கையாக ஒளியை உமிழக்கூடியது ஒளி மூலம், அதாவது அதுதான் ஒளி மூலம் அழைக்கப்படுகிறது. இயற்கை ஒளி மூலம் சூரிய ஒளி என்பது சரியான விடை. மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு என்ன? மின்னோட்டம், மின்னூட்டம், மின்னழுத்தம். மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு ஆன்சர் வோல்ட் என்பது சரியான பதில். ஒளி என்பது ஒரு வகை என்ன? ஒளி என்பது ஒரு வகை ஆற்றலை குறிக்கும். மின் தடையின் எஸ்ஐ அலகு என்ன? மின் தடையோட எஸ்ஐ அலகு ஓம் என்பது சரியான பதில். ஒளியானது எப்பொழுதும் எவ்வாறு செல்லும்? இந்த பண்பின் விளைவாக என்ன உருவாகின்றன? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. ஒளியானது எப்பொழுதும் எவ்வாறு செல்லும்? இந்த பண்பின் விளைவாக உருவாவது என்ன? ஒளியானது எப்பொழுதும் நேர்கோட்டில் செல்லும். இந்த பண்பின் விளைவாக நிழல்கள் உருவாகின்றன என்பது சரியான பதில். தாமிரத்தின் மின் தடை எண் எவ்வளவு? தாமிரத்தின் மின் தடை எண் எவ்வளவு? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1.68 10⁻⁻8 என்பது தான் தாமிரத்தின் மின்தடை எண்ணாகும். உயிரினங்களில் உயிரி ஒளிர்தல் நடைபெற எந்த மாற்றம் காரணமாகிறது? உயிரினங்களில் உயிரி ஒளிர்தல் நடைபெற எந்த மாற்றம் காரணமாகிறது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வேதியியல் மாற்றம் தான் காரணமாகிறது. மின்னோட்டங்கள் உருவாக்கும் மூலங்கள் என்ன? மின்னோட்டங்கள் உருவாக்கும் மூலங்களின் பெயர் பார்த்தீங்கன்னா மின்கலன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்த ஒன்று ஒரு பொறுத்துக. அகன்ற ஒளி மூலம் எது? ஒழுங்கான எதிரொலிப்பு எது? சூரியன் என்ன? 7 வண்ணங்கள் என்ன? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. அகன்ற ஒளி மூலம்ங்கிறது புற நிழல். ஒழுங்கான எதிரொலிப்பு பளபளப்பான பரப்பு. சூரியன் முதன்மை ஒளி மூலம். 7 வண்ணங்கள் நிறப்பட்டை என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான பதில். பெரிஸ்கோப்பில் இரு சமதள ஆடிகளையும் ஒன்றுக்கொன்று எந்த கோணத்தில் அமைக்க வேண்டும்? பெரிஸ்கோப்ல இரு சமதள ஆடிகளையும் ஒன்றுக்கொன்று எந்த கோணம் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி கோணத்தில் அமைக்க வேண்டும். எதிரொலிக்கும் பரப்பில் படும் ஒளிக்கதிர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எதிரொலிக்கும் பரப்பில் படும் ஒளிக்கதிர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பரப்பில் படும் ஒளிக்கதிர்கள் படுகதிர் என்று அழைக்கப்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் முதன்மை மின்கலன்கள் பயன்படுத்தப்படும் சாதனங்கள் யாவை? முதன்மை மின்கலன்கள் எதுல நம்ம பயன்படுத்துறோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா எதுன்னா டார்ச் விளக்கு மற்றும் பொம்மைகள். இதில் பார்த்தீங்கன்னா முதன்மை மின்கலன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆப்ஷன் பி சரியான விடை. பின்வரும் எந்த கூற்று அல்லது கூற்றுகள் நிழல் உருவாக்கத்தை விளக்குகிறது? அதாவது ஒளி நேர்கோட்டில் செல்கிறது. ஒளி ஊடுருவா பொருள் ஒளியை தன் வழியே அனுமதிப்பதில்லை. எதிரொலிப்பு கண்ணாடி போன்ற பரப்புகளில் நடைபெறுகிறது. இடவள மாற்றம் அடைகிறது. இதுல நிழல் உருவாக்கத்தை விளக்கும் கூற்று எந்த கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா ஒளி நேர்கோட்டில் செல்கிறது. ஒளி ஊடுருவா பொருள் ஒளியை தன் வழியே அனுமதிப்பதில்லை. ஆப்ஷன் ஏ தான். இந்த 2 கூற்றுகளுமே நிழல் உருவாக்கத்தை விளக்குகிறது. தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் மின் விளக்குகள் ஒரே அளவில் என்ன ஆகிறது? தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் மின் விளக்குகள் ஒரே அளவில் ஒளிர்வதில்லை என்பதுதான் சரியான விடை. பின்வருவனவற்றில் எவை அரிதிர் கடத்திகள்? அதில் கடத்த முடியாது.
தாமிரம், ரப்பர், மரக்கட்டை, இரும்பு. இதில் எது வந்து அரிதற் கடத்திகள்? இதில் பார்த்தீங்கன்னா ரப்பர் மற்றும் மரக்கட்டை தான் அரிதற் கடத்தியாக உள்ளது. மின்னோட்டத்தின் காந்த விளைவை விளக்கியவர் யார்? மின்னோட்டத்தின் காந்த விளைவை விளக்கியவர், ஆன்சர் சரிதான், ஹான்ஸ் கிறிஸ்டியன் என்பது சரியான பதில். அடுத்த ஒன்று புரோட்டான் என்னது? நியூட்ரான், மின்னழுத்த வேறுபாடு, மின்னோட்டம், மின்னோட்டம் உருவாக்கம். இப்படி ஆப்ஷனில் பாருங்கள். புரோட்டான் நமக்கு தெரியும், நேர்மின் சுமை. அடுத்த ஒன்று நியூட்ரான், மின்சுமை அற்றது. மின்னழுத்த வேறுபாடு வோல்ட் மீட்டர் பயன்படுத்தப்படுகிறது. மின்னோட்டம் அம்மீட்டரால் அளவிடப்படுகிறது. மின்னோட்டம் உருவாக்கம் எதில் உருவாக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மின்கலனில் உருவாக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. புரோட்டான் நேர்மின் சுமை, நியூட்ரான் மின்சுமையற்றது, மின்னழுத்த வேறுபாடு வோல்ட் மீட்டர், மின்னோட்டம் அம்மீட்டர், மின்னோட்டம் உருவாக்கம் மின்கலனில் உருவாக்கப்படுகிறது. ஆடியில் படும் ஒளியானது என்ன ஆகிறது? ஆடியில் படும் ஒளிங்கிறது பார்த்தீங்கன்னா எதிரொலிப்பு அடைகிறது என்பது சரியான ஒன்று. அதிக உருகுநிலை கொண்டதும் வெப்பமூட்டும் சாதனங்களில் பயன்படுத்தப்படும் பொருள் எது? அதிக உருகுநிலை கொண்டதும் மற்றும் வெப்பமூட்டும் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிக்ரோம் என்பதுதான் சரியான விடை. வெள்ளியின் மின் கடத்துத்திறன் எவ்வளவு? வெள்ளியின் மின் கடத்துத்திறன் பார்த்தீங்கன்னா 6.30 10⁻7 என்பது சரியான விடையாகும். எது பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறது? எந்த பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சரிதான், கண்ணாடி பரப்பு தான் ஒளியை எதிரொலிக்கிறது. அடுத்த ஒன்று மின்னூட்டம் என்ன? மின்னோட்டம் என்ன? மின்னழுத்த வேறுபாடு, மின்தடை எண், மின்தடை, இதற்கெல்லாம் அலகு என்னங்கிறத அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். மின்னூட்டம், மின்னூட்டம் கூலும். அடுத்த ஒன்று பாருங்க மின்னோட்டம் ஆம்பியர், மின்னழுத்த வேறுபாடு வோல்ட், மின்தடை எண் ஓம் மீட்டர், மின்தடை ஓம். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. மின்னூட்டம் அப்படின்னா கூலும், மின்னோட்டம் ஆம்பியர், மின்னழுத்த வேறுபாடு வோல்ட், மின்தடை எண் ஓம் மீட்டர், மின்தடை வந்து ஓம் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று. தாவரங்களுக்கு தேவையான முக்கிய ஆற்றல் மூலம் எது? தாவரங்களுக்கு தேவையான முக்கிய ஆற்றல் மூலமே சூரிய ஒளி. நேர்கோட்டு பண்பு எது? சமதள ஆடி, மின்மினி பூச்சி, நிலா. அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். நேர்கோட்டு பண்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊசித்துளை, கேமரா, சமதள ஆடி, பெரிஸ்கோப், மின்மினி பூச்சி ஒளிரும் பொருள், நிலா ஒளிரா பொருள். அது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன்றிருந்து வாங்கி தான் இது பண்ணுறதுனால இது ஒளிரா பொருளில் வரும். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடையாகும். ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது ஏனெனில் என்ன காரணம்? ஆப்ஷனில் பாருங்கள். ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது ஏனெனில், ஆன்சர் சரிதான், ஒளியானது நேர்கோட்டில் செல்லும் என்பது ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்தது சூரியனின் இயக்கம், பெரிஸ்கோப், பிளாஸ் ஒளி, ஒளியின் வேகம். அப்படியே ஆப்ஷனில் சூரியன் இயக்கம் சோலோகிராஃபி, பெரிஸ்கோப் சமதளாடி, பிளாஸ் ஒளி விரி கதிர்கள், ஒளியின் வேகம் 3,00,000 கிலோமீட்டர். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடையாகும். பின்வருவனவற்றுள் எது பகுதி ஒளி ஊடுருவும் பொருளாகும்? பகுதி ஒளி ஊடுருவும் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேகம் என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று தாவரங்கள், உயிரி ஒளிர்தல், செயற்கை ஒளி மூலம் புற ஊதா கதிர்கள். அப்படியே ஆப்ஷனில் பொறுத்துக பாருங்கள். தாவரங்கள் என்ன செய்யும்? ஒளிச்சேர்க்கை. உயிரி ஒளிர்தல் மின்மினி பூச்சி. செயற்கை ஒளி மூலம் நியான் விளக்கு. புற ஊதா கதிர்கள் குழல் விளக்கு. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை.
ஒரு சமதள ஆடியில் படுகதிர் ஏற்படுத்தும் கோணம் 57 டிகிரி எனில் எதிரொலிப்பு கோணம் எவ்வாறு இருக்கும்? ஒரு சமதள ஆடியில் படுகதிர் ஏற்படுத்தும் கோணம் 57 டிகிரி எனில் எதிரொலிப்பு கோணமும் 57 டிகிரியாக இருக்கும். பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து விடையளி. முதன்மை மின்கலன்களை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலும். இரு மின்விளக்குகள் வெவ்வேறான பாதைகளில் இணைக்கப்பட்டிருப்பது தொடர் இணைப்பு ஆகும். இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. இதில் ஆன்சர் சரிதான். இரண்டு கூற்றுகளுமே தவறான ஒன்றாகும். முதன்மை மின்கலன்களை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலும். இரு மின்விளக்குகள் வெவ்வேறான பாதைகள் இணைக்கப்பட்டிருப்பது தொடர் இணைப்புங்கிறதும் தவறு தான். ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.